நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய திருப்பாதப்படிலே நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வந்த கிருபைக்காய் கோடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் எத்தனையோ பேர் வியாதியாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் பரிபூர்ண விடுதலை சுகத்தந்து காத்துக்கொள்ளும். அருமையான தம்பி தினேஷ் அவருடைய ஆயாவுக்காக நான் செபிக்கிறேன். நகுமி அம்மாவுக்கு நல்ல சுகத்தை என்னை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவர், இப்பொழுது உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் என்னோடும் எங்களோடும் நீங்கள் பேசுங்க. உங்கள் நாமம் மையப்படட்டும், உங்கள் நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதத்தில் நம்ம கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடி வாசிமா. நான் உனக்கு போதித்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உன்மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை சொல்லுவேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். ஒரு இல்லையா சொல்லுங்க. கடந்த ஜனவரி மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், நானே உன் பரிகாரி. அநேகருக்கு கர்த்தர் பரிகாரியாக இருந்தார். ஒரு அல்லையா சொல்லுங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. உள்ளேயும் வெளியில் இருக்க ஜனங்களும் கர்த்தர் பரிகாரியாகவே இருந்தார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், வாசிமா. உனக்கு போதித்து, அவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து. நல்லா கவனிங்க. அப்படியானால் அவர் யாரு? ஒரு போதகர். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவர் யாரு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும். ஒரு இல்லையா சொல்லுங்க. இவர் எந்த நடுவில் உட்கார்ந்து இருந்தாரு? அதனால தான் அவர் போதகராக மாறினார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. நீ யார் நடுவில் உட்கார்ந்து இருக்குது முக்கியம். புரிஞ்சா சரி, புரியலன்னா கவலை. இவர் யார் நடுவில் உட்கார்ந்து இருந்தாரு? போதகர் நடுவிலே போதகத்தை கேட்டார். இவர் போதகராக மாறினார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த போதகர் தான் நமக்கு போதிக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்போ நாம் அந்த போதகர் போதிக்கிற நடுவில் இருப்போமானால் நாமும் ஒரு போதகராக மாறலாம். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. நிறைய பேர் வாதியார் ஆகிறாங்க. அந்த போதகத்தை கேட்டதுனால இவங்களுக்கு அந்த வாஞ்சை வந்தது. இவர்களும் என்ன போதகராய் மாறுறார்கள். இந்த போதகர் நமக்கு போதித்த முதல் காரியம் என்னென்றால், யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். போஜனத்தை விட்டு எழும்பி வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் அல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள்,
ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான். யார் அவர்? போதகரும் ஆண்டவரும் போதகரும். நான் அவர்தான். நீங்கள் என்னை போதகர் என்று சொல்லுகிறீர்கள், அவர்தான். அது சரி. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இல்லையா சொல்லுங்க. முதல்ல இந்த போதகர் என்ன கற்றுக் கொடுத்தார்னா தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். இல்லையா சொல்லுங்க. போதகரிடத்துல வந்து இதை கற்றுக்கொள்ளலாம். பாருங்க, ஒரு பெரிய ஆண்டவர். அதனால தான் நம்ம ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவர். மனிதன் கடவுளை தேடி போறான், கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்ம காலை கழுவுறாரு. வரலையா சொல்லுங்க. அதுதான் வித்தியாசம். வரலையா சொல்லுங்க. இவன் காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறான், பாவம். கடவுளை தேடி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த காக்குள்ள சர்ச்சைக்கு வர்றது ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த ஆண்டவர் நம்மை தேடி வந்துடுறார். வரலையா சொல்லுங்க. சொல்றாரு, முதல்ல கற்றுக் கொடுக்கிறாரு. ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ கடவீர்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. அதுதான் நம்ம டெய்லி கழுவுறதில்லை, வருஷத்தில் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. கவனிங்க, அவர் எதை கற்றுக் கொடுக்கிறார்? அந்த போதகர் எதை கற்றுக் கொடுக்கிறார்? தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆமா, வெளியில கலெக்டரா இருக்கலாம், வெளியில பெரிய ஆட்களா இருக்கலாம். ஆனா அது வெளியே, அது பரலோகம் போகாது. ஆனா எங்க தாழ்மை இருக்குதோ அங்கதான் அவனுக்கு உயர்வு உண்டு. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் சிலுவையின் கடைசி வரையில் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அந்த தாழ்த்தின தேவன் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தாழ்மை. இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. சில பேர் தாழ்மையை போல நடிப்பார்கள், உள்ளத்தில் தாழ்மை இல்லை. மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், நான் யார்? சாந்தமும். அப்ப இந்த போதகர் யார்? சாந்தமுள்ளவர். ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த போதகர் யார்? அவர் சொல்லுகிறார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் கழுவணும். இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு அந்த தாழ்மை வரணும். அதுதான் கற்றுக் கொடுக்கிறார். அதே வசனத்தை வாசித்த 11:29, நான் யார்? சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறேன். இது ஒரு நுகம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு கோபக்கார கனவு கிட்ட வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா கற்றுக்கொள்ளணும், சாந்தத்தை கற்றுக்கொள்ளணும், பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த கோபக்கார கணவனோட வாழ முடியும். இல்லையா சொல்லுங்க. ஒருவேளை மனைவி கோபக்காரியா இருந்தா நீ சாந்தத்தை கற்றுக்கொண்டா அந்த மனைவியோட வாழ முடியும். இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்க கால கழுவனப்பா, நீங்கள் ஒருவரை செய்யுங்க. ஏன்? தாழ்மையை கற்றுக் கொடுங்க. இல்லையா சொல்லுங்க. இங்க சொல்லுங்க 29ஆம் வசனத்துல, நான் யார்? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள், இளைப்பாறுதல் கிடைக்கும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில இளைப்பாறுதலே இல்லை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்னது? பிரச்சனை.
ஆனா நீங்க இளைப்பாறுதல் உள்ள சமாதானம் நிறைந்தவர்களாய் வாழ வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதத்துல கற்றுக்கொள்ளணும். அது எதை கற்றுக்கொள்ளணும்? சாந்தத்தையும் தாழ்மையும். எந்த தேவப்பிள்ளை கற்றுக்கொள்ளுதோ அவருடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட முரடனத்திலையும் நம்ம வாழ முடியும். ஒல்லியா சொல்லுங்களேன், ஒல்லியா சொல்லுங்க, ஒல்லியா சொல்லுங்க. ஆகவேதான் ஆண்டவர், நான் உங்களுக்கு போதிக்கிற ஒரு போதகன். நம்முடைய ஆண்டவர் ஒரு போதகர். இந்த போதகருடைய பாதத்தில் எந்த தேவப்பிள்ளை அமர்ந்து இருக்குதோ அவங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம். ஒல்லியா சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையே உள்ளவனா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உன் மேல ஒரு நுகம் வைக்கப்படுகிறது. ஒரு மாட்டுக்கு எப்படி வைக்கிறது? நுகம் வைக்கப்படுது. நுகத்தடி வைக்கிறாங்க இல்லையா? அந்த மாட்டுடைய கழுத்தை போய் பாருங்க, எப்படி இருக்கும்? ஆனந்த பால் வச்சிருந்தார், இப்ப இல்ல, இருக்காருன்னு தெரியல. அப்படியே காப்பு காய்ச்சி போயிருக்கும். ஆனா அதுலயே நுகத்தை மாட்டுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்? 10 மூட்டை அரிசியை ஏற்றி கொண்டு போவார். அது அப்பையும் அந்த எஜமானை முட்டாது, உதைக்காது, அப்படியே தலையை குடித்து ஏற்றுக்கொள்ளும். இல்லையா சொல்லுங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்க போய் பாருங்க, இந்த காளை மாட்டினுடைய அந்த கழுத்தை போய் பாருங்க, அப்படியே தலை கொடுத்து ஏற்றுக்கொள்ளுகிறது. வேதனை தான், ஆனா எஜமானுக்கு கீழ்ப்படுகிறது. இல்லையா சொல்லுங்களேன், இல்லையா சொல்லுங்க. துன்பம் தான் எஜமானுக்கு கீழ்ப்படுகிறது. ஏன்? என்னை அந்த நுகத்தின் வழியாக, அந்த நுகத்தின் வழியாக அந்த நுகத்தை என் மேல் வைத்திருக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்கிற போது என் வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடைக்கிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்ம அநேக தடவையில் அப்படி நினைப்போம், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை, எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் இப்படிப்பட்ட காரியம்? ஒன்று, நீதான் அந்த வண்டி இழுத்து செல்ல முடியும். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்க தான் அந்த வண்டி இழுத்து செல்ல முடியும். வேறு ஒருவரால் அதை இழுத்து செல்ல முடியவே முடியாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. அதனால தன் ஆண்டவர் அந்த நுகத்தடியில இந்த மாட்டை இணைக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்களாலும் கற்றுக்கொள்கிற போது, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வருகிற போது அது சாந்தமா ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் கற்றுக்கொள்ள விரும்புகிறது இல்லை. வேதத்தை இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க, வீட்டில் போய் முடி வச்சிருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சுட்டு வருவாங்க. எத்தனை பேர் படிக்கிறேன்னு தெரியாது. கவனிங்க, இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒரு வசனத்தை வாசிங்க. 119 சங்கீதம் 102 வசனத்தை நீங்க வாசிங்க. நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால், நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவர் சொல்றார் தாவீது, நீர் எனக்கு எதை போதித்தீர்? நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலக மாட்டேன். நீ நியாயமா நடக்கணும்பான்னு சொல்லி போதித்திருக்கிறார். நீ அநியாயமா நடக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். நீ நேர்வழியா நடக்க வேண்டும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவரிடத்துல இருந்தா எப்படி கற்றுக் கொடுப்பார்? சொல்லுங்க, அந்த வசனம் வாசிங்க. நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால், நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். அப்ப நியாயமா நடப்பா, நியாயமா பேசுப்பா. யார் கற்றுக் கொடுக்கிறதுங்க? இந்த போதகர். இல்லையா சொல்லுங்க. ஆகவே இந்த போதகரிடத்துல எந்த தேவப்பிள்ளை கற்றுக்கொள்ளுதோ அவர்கள்தான் நியாயமா நடக்க முடியும், அவர்கள்தான் தாழ்மையா நடக்க முடியும், அவர்கள்தான் சாந்தமா நடக்க முடியும். ஆக இன்றைக்கு அநேகர் கற்றுக்கொள்ள விரும்புகிறது இல்லை. தமக்கு எல்லாம் தெரிந்தது போல நினைத்துக் கொள்வார்கள். வாழ்க்கையில் வருகிற பொழுதுதான் எப்படி என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லையா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். 119 சங்கீதத்தினுடைய 103 வசனத்தையும் 104 வசனத்தையும் வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவை. உம்முடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற எனக்கு அது எவ்வளவு இனிமையா இருக்குது. ஒரு இல்லையா சொல்லுங்களேன், ஒரு இல்லையா சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தை நீங்க எத்தனை பேர்? ஆனா நல்வார்த்தை நம்மை மன்னிக்கும்படி சொல்லுகிறது. ஒல்லியா சொல்லுங்க, ஒல்லியா சொல்லுங்க. சாந்தமா இருக்கும்படி போதிக்கிறது,
தாழ்மையா இருக்கும்படி போதிக்கிறது. ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிமா. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஒல்லியா சொல்லுங்க, ஒல்லியா சொல்லுங்கய்யா. போதகத்தை கேட்கிறவர்கள் தாங்க என்ன செய்ய முடியும்? பொல்லாத வழியை விட்டு விலக முடியும், பொல்லாத காரியங்களை விட்டு விலக முடியும். போதகத்தை கேட்காதவர்கள், சத்தியத்தை கேட்காதவர்கள் விலக முடியவே முடியாது. ஒல்லியா சொல்லுங்க, ஒல்லியா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் போதிக்கிறவர். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. உம்முடைய நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். ஒரலியா சொல்லுங்க. என்னால வெறுக்க முடியலைங்க, என்னால விட முடியலைங்க. முடியும். இந்த போதகருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த போதகத்தை கேட்டா வெறுக்க முடியும். ஒரலியா சொல்லுங்க. நீங்களும் நானும் இந்த போதகத்தை கேட்க வேண்டும். ஆகவேதான் சொன்னாரு, நான் உங்களுக்கு போதித்து. நம்முடைய ஆண்டவர் போதிக்கிறவர், நல்வழியை போதிக்கிறவர், நல்வழியை நமக்கு போதிக்கிறவர். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை நான் வாசிக்கும் போது, வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 17, 18. அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர். பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ண உமக்கு சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இன்னைக்கு போதகர் இடத்துல கேட்கறதே கிடையாது. இந்த சீசர்கள் வந்து கேட்டாங்க, எனக்கு ஆயத்தம் பண்ண. எங்க போய் ஆயத்தம் பண்ணணும் சீசர்கிட்ட கேட்டாங்க, ஊழியர்கிட்ட கேட்டாங்க. வாசிங்க. அதற்கு அவர் நீங்கள் நகரத்திலே இன்னார் இடத்திற்கு போய் என் வேலை சமீபமாய் இருக்கிறது, என்னுடைய வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று, உன் வீட்டிலே சீஷருடைய பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள். போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள். இயேசு கற்பித்தபடியே சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் கற்பித்தார்? யார் அவர் கத்தார்? போதகர். அந்த போதகர் கற்பித்தபடியே அவர்கள் என்ன செய்தாங்க? செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் நம்முடைய நல்ல போதகர் கொடுத்திருக்கிறார், அவர்தான் இயேசு. அவருடைய வார்த்தைக்கின்படி நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். வரலையா சொல்லுங்க. ஏன்? அவர் அந்த வழியில நடந்து வந்திருக்கிறார். அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வரலையா சொல்லுங்க. ஆகவேதான் சீசர்கள் போய் அந்த கற்பித்தபடி என்ன செய்தார்களாம்? செய்தார்கள். வரலையா சொல்லுங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 35 வசனத்துல இருந்து வாசிக்கும் போது, வாசிங்க. மார்க் 5:35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல். ஆண்டவர் எப்போதும் 2 பேரை கூட வச்சுக்கிட்டே இருப்பார். புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, அவங்க பேதுரு எப்போ கூட இருப்பான். ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் மறுதளிச்சான், இப்போ அவன் கற்பாறையா மாறிட்டான். இல்லையா சொல்லுங்க. என்ன வந்தாலும் கற்பாறையை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா சொல்லுங்க. அது என்ன? உறுதி உள்ளவன். ஜெபத்தில் கூட இருந்து ஜெபிக்கிறவன் உறுதி உள்ளவன். இல்லையா சொல்லுங்க.
உறுதி உள்ளவன். அதான் கற்பாறை. கற்பாறை என்ன உள்ளது? உறுதி உள்ளது. புரியுதுங்களா? யாக்கோபு ஜெபிக்கிறவன். அவனுக்கு பேர், இன்னொரு பேருக்கு தட்டி விழுந்தவன். எதையும் மேற்கொள்ளக்கூடியவன். ஒரு இல்லையா சொல்லுங்க. எதையும் மேற்கொள்ளக்கூடியவன், விசுவாசத்திற்கு எதையும் மேற்கொள்ளக்கூடியவன். ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்ப இந்த ரெண்டு பேரையும் வேற யாரும் வரவிடாம ரெண்டு பேரும் கூட வச்சுக்கிட்டாரு. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒருவன் உறுதி உள்ளவன், ஒருவன் ஜெப வீரன். ஒரு இல்லையா சொல்லுங்க. பாருங்க, இந்த ரெண்டு பேர் ஒரு ஊழியம் கூட இருந்தா அசைச்சிடலாம். ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்மாலும் எடுக்கிறாங்க ஓட்டம் பாருங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பேதுரும் யோவானும் எங்க போறாங்க? ஆலயத்துக்கு போறாங்க. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரமா வாசிங்க. 1ஆம் வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி எல்லாம் கவனிச்சுங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. எங்க போனாங்க? பேதுரு யாரு? ஜெபிக்கிறவன். யோவான் யாரு? ஜெபிக்கிறவன். நல்லா கவனிங்க. பேதுரு கற்பாறை, யோவான் அன்புள்ளவன். ஒரு இல்லையா சொல்லுங்க. பேதுரு உறுதி உள்ளவன், யோவான் யார்? அன்புள்ளவன். ஒரு உறுதி உள்ளவன், அன்புள்ளவன் இருக்குமானால் அந்த குடும்பம், அந்த ஊழியம் போல வளர்ச்சி அடையும். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீ முறைக்கிற அவன் வராம போயிடுவான். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. நான் முறைப்பேன், திருப்பி அவங்கள சாந்தமாக்கிடுவேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. நான் முறைப்பேன், அவங்கள அரவணைப்பேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. எனக்கு முறைப்பதற்கு தகுதி இருக்குது. ஒரு இல்லையா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. பேதுரு யாரு? உறுதி உள்ளவன். யோவான் யாரு? அன்புள்ளவன். இவங்க ரெண்டு பேரும் ஜெபிக்கிறவங்க. ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் எங்க போறாங்க? நீ ஜெபிக்கிற வேலை எங்க போயிட்டு இருக்க? அதான் முக்கியம். போதவருங்க அனௌன்ஸ் பண்றார், நாளைக்கு கூட்டங்கள் வந்துருங்க. இல்லைங்கய்யா, எங்க வீட்டில் காது குத்துறாங்க, கல்யாணத்துக்கு போறாங்க. எனக்கும் நிறைய கல்யாணம், சாப்பிடாம வந்துடுவேன், காசு கொடுத்துட்டு என் மூஞ்ச பார்த்துட்டா போதும்னு சொல்லி விடாது. அது கூட அப்படி தான் வந்தேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவரை பார்த்தேன், கொடுத்துட்டு என்ன செஞ்சிட்டேன், நேரம் இங்கே வந்துட்டேன். பாருங்க, சாப்பாட்டுக்கு உட்காரல, எங்கேயோ இருந்து வந்துச்சு ராத்திரி கொஞ்சம் சாப்பாடு. கவனிங்க, நான் என்ன சொல்றேன்னா, சாப்பாடு முக்கியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, ஜெப வேளையே அப்ப கவனிக்க வேண்டும். இவர்களெல்லாம் கற்றுக்கொண்டவர்கள். 3 ஆண்டுகள் ஆண்டவரோடு இருந்து கற்றுக்கொண்டார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. கற்றுக்கொண்டவர்களை வைத்துதான் உலகத்தை அசைத்தார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்கள் நானும் இந்த போதகர் வார்த்தையை கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா. மார்க் 5:35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே. கவனிங்க, போதகர் இப்ப டயர்டா இருக்காரு. என்ன ஏன் வருத்தப்படுறீங்கன்னு? ஆனா போதகர் எப்போதும் அவர் டயர்டா இருந்தாலும் ஆனா வர்றவங்க பிரச்சனை தீர்க்கிற போதகர். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. உடனே இவர் என்ன சொன்னாரு? பயப்படாத. என்ன சொல்றாரு? பயப்படாதே. என்ன சொல்றாரு? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் உள்ளவனாயிரு. கவனிங்க, இந்த போதகர் உனக்கு சொல்லி கொடுக்கிறாரு, நீ பயப்படாத. உனக்கு என்ன வேணும்? விசுவாசம். உனக்கு என்ன வேணும்? தாழ்மை. உனக்கு என்ன வேணும்? சாந்தம். உனக்கு என்ன வேணும்? ஜெப ஆவி. உனக்கு என்ன வேணும்? உறுதி. ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த போதகர் நம்ம போதிக்கிற ஒரு ஆண்டவர். ஒரு இல்லையா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, மார்க் 14:14. அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீடு எஜமானனை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டு அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா சொல்லுங்க. போதகர் சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படுகிறான். இல்லையா சொல்லுங்க. எதிர்த்து பேசுறதே இல்லை. இல்லையா சொல்லுங்களேன். இல்லையா சொல்லுங்க.
நம்முடைய போதகர்கிட்ட கற்றுக்கொள்ளணுங்க. நம்முடைய இயேசு நமக்கு ஒரு நல்ல போதகர். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவர் தான் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து. ஒரு இல்லையா சொல்லுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. இயேசு அவனை நோக்கி சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். சீமோன் என்றால் நாணல். சீமோன் என்றால் என்னது? நாணல். நாணல் என்ன செய்யும்? வளைஞ்சு கொடுக்கும். பேதுரு என்றால் உறுதி உள்ளவன். ஒரு இல்லையா சொல்லுங்க. நாணலாய் இருந்தவனை உறுதி உள்ளாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த பக்கம் சாயிறது, அந்த பக்கம் சாயிறது. இது நாணலுடைய வேலை. காற்றடிச்சு அப்படி சாயும், அப்புறம் அப்படி சாயும். ஆனா இதே சீமோனை கற்பாறையாய் பேதுருவாய் மாற்றினார், உறுதி உள்ளவனாக மாற்றப்பட்டார். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீ நாணனா இல்லை, நீ உறுதி உள்ளவனா மாறணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அது சொல்ல சீமோனை அழைத்து வாசிமா. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பற்றியிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ, அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன். அதிக அன்பாய் இருப்பான். இல்லையா சொல்லுங்க. நம்முடைய பாவமெல்லாம் இயேசு மன்னிச்சாரே, நம்ம அவரிடத்துல அன்பாய் இருக்க வேணுமா வேணாமா? ஒரு இல்லையா சொல்லுங்க ஐயா. ஒரு இல்லையா சொல்லுங்க. நாமெல்லாம் எங்க பிறந்து எங்க வளர்ந்து எந்த என்ன சூழ்நிலையெல்லாம் இருந்த நம்ம எல்லாம் ஒன்றாக்கி வைத்தாரே, அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. வாசிமா. சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நான் உன்னை வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ உங்க வீட்டுல வந்தேன், நீ என்ன கொடுக்கல? என் கால்களுக்கு. யூத முறைமை என்ன இருக்கு சொன்னா, கால்களுக்கு தண்ணி கழுவ கொடுப்பாங்க. இல்லையா சொல்லுங்க. நம்ம எப்படி குடிக்க தண்ணி கொடுக்குறோமோ, நம்முடைய பண்பாட்டுல அவங்களுக்கு கால் கழுவ தண்ணி வச்சிரும், வெளியே இருக்கும். கால் கழுவி தான் உள்ள வருவாங்க. இல்லையா சொல்லுங்க. வாசிங்க. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து, இவளோ கண்ணீரினால் என் பாதத்தை நனைத்தாள். இல்லையா சொல்லுங்க. அப்படின்னா எங்க இருக்கிறாங்க அவங்க? இந்த அம்மா எங்க இருக்கிறாங்க? இயேசுவின் பாதத்தில் இருக்கிறாங்க. இல்லையா சொல்லுங்க. இயேசுவின் பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் கழுவினாள். இல்லையா சொல்லுங்க. அவருடைய பாதத்தில் உங்க கண்ணீர் பட்டா போதும், இந்த இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க ருசிக்க முடியும். இல்லையா சொல்லுங்க. வாசிங்க. தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தால், நீ என்னை முத்தம் செய்யவில்லை. பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை என்ன தெரியுமா? தலைமுடி. இது இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா இருக்காது. அதை கர்த்தர் தலைமுடியை சிரைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். இல்லையா சொல்லு. கர்த்தருக்கு சர்ச்சைக்கு வரும்போது முக்காடு வரணும். இல்லையா சொல்லுங்க. இல்லைன்னா தலை சிரைச்சது போல இருக்கும்னு சொல்றாரு. இல்லையா சொல்லுங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்த உடனே பெண்கள் எல்லாம் தலைக்கு என்ன பண்ணணும்? இல்லையா சொல்லுங்க. ஆமாம், பக்கத்தில் இருக்கு. நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கு பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் இப்படி வந்திருக்கேன், நீ இப்படி வா, நீ இப்படி தலையை மூடு. நீங்கள் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, நான் பக்பலிக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா சொல்லுங்க. இப்போ நான் சொன்ன பிறகு நிறைய பேர் மூடுறீங்க. இல்லையா சொல்லுங்க. இதை நான் பேரை சொல்லி சொன்னால் ரொம்ப போயிடும். இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கவனிங்க, நம்ம ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும். இல்லையா சொல்லுங்க. அதுக்கு தான் போதகர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. வாசிங்க. நீ என்னை முத்தம் செய்யவில்லை. நீ என்ன முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல், நான் இந்த வீட்டுக்கு வந்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தால், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. தலைக்கு என்ன போட்டல? இப்ப தலைக்கு என்ன பூசாது ஒரு ஸ்டைலாக மாறிடுச்சு. இல்லையா சொல்லுங்க. அப்புறம் சூடு, அப்புறம் பிரச்சனை நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப தலைக்கு என்ன பூசணும்? வாசிங்க. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க.
ஆண்டவருடைய பாதத்தில் நீ அமர்ந்திருப்பாயானால் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ என் மேல் அதிகமான அன்பு வைத்திருக்கமான்னு சொல்லுவாரு. இல்லையா? சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரும் போதகரமாகி நான் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை நீங்கள் கழுவ வேண்டும். இல்லையா? சொல்லுங்க. இப்பொழுது மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இல்லையா? சொல்லுங்க. எந்த வழியை காட்டுவாரா? நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். இல்லையா? சொல்லுங்க. அவருடைய வழி எப்படிப்பட்டது? அவர் போதிக்கிற ஒரு போதகர், அவர் வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர். வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். துரிதமா வாசிங்க, டைம் முடிஞ்சு போச்சு. வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நானின் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரருக்கு கொல்ல என்னை நேர் வழியாய் நடத்தி வந்தவர். இல்லையா? சொல்லுங்க. அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இங்க எலியேசர் சொல்லுகிறார், என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்ட ஆண்டவர். இல்லையா? சொல்லுங்க. இந்த போதர் இடத்துல கற்றுக்கொள்கிறோம், தாழ்மையை கற்றுக்கொள்கிறோம், அன்பை கற்றுக்கொள்கிறோம், விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த போதகர் நமக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார், நேர்வழி. இல்லையா? சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், என்னை எந்த வழியில் நடத்தினார்? நேர்வழியாய் நடத்தினார். இல்லையா? சொல்லுங்க. அந்த நேர்வழியாய் நடத்துவதற்கு யாத்ரா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. யாத்திராகம் 13:21. அவர்களை இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இல்லையா? சொல்லுங்க. பாருங்க, பகல்ல மேகஸ்தம்பமாய் போறார். நாம் களைத்து போகாதபடி, இளைத்து போகாதபடி கர்த்தர் நம்மை முன்னே செல்கிறார் மேகஸ்தம்பமாக. இரவிலே வழி தெரியாதவர்களுக்கு வெளிச்சம் காட்டுவதற்கு, வழியை காட்டுவதற்கு அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லுகிறார். நம்முடைய தேவன் முன் சென்று வழியை காட்டுகிறவர். இல்லையா? சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் போறேன், எனக்கு முன்னாடி போங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, என் குடும்பம், என் சந்ததி ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என் ஆண்டவர் எனக்கு முன்னே போகணும். இன்றைக்கு நாம் போகிறோம் அவரை பின்னாடி தள்ளிட்டு. இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய ஆண்டவர் முன்னே போக வேண்டும். இல்லையா? சொல்லுங்க. இல்லையா? சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, இளைத்து போகாதபடிக்கு அவர்களுக்கு முன்னாடி மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக முன்னே சென்று வழி நடத்தினார். இல்லையா? சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் முன்னே சென்று நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல போதகர். இல்லையா? சொல்லுங்க. யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் நடத்தினீர். இல்லையா? சொல்லுங்க. இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற வரையிலும் நம்முடைய பலகீனமா இருப்போம், சோர்ந்து போய் விக்கிட்டு உட்காந்து ஆலயத்துக்கு போகணும் என்று ஒரு சோர்வை சத்துரு கொண்டு வருகிற போது கர்த்தர் உன்னை பலப்படுத்தி அவர் கொண்டு வந்து நடத்தினார் வாசஸ்தலத்துக்கு. இல்லையா? சொல்லுங்க. இல்லையா? சொல்லுங்க. அவருடைய பலத்தினால் நம்மை நடத்தினார், நேர்வழியாய் நடத்தினார், முன் சென்று நடத்தி போனார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 2 சாமுவேல் 2:6, கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. இல்லையா? சொல்லுங்க. கிருபையுமாய் உண்மையுமாய் நம்முடைய ஆண்டவர் நடத்துவார். இல்லையா? சொல்லுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். நாம் நடக்க வேண்டிய வழி சொல்லுகிறார், நேர்மையான வழியில நடத்தினார், முன் சென்று நடத்தினார், பலத்தினால் நடத்தினார், உண்மையாய் நடத்தினார். நெகேமியா 9:12 நாம் வாசிக்கும் போது,
நெகேமியா 9:12 வாசிங்க. நீர் பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களை வழி நடத்தினார். ஒருலையா சொல்லுங்க. நீங்கள் எங்க போக வேண்டுமோ அதற்கு அவர் வழி நடத்தினார் அக்கினி ஸ்தம்பமாக. ஒருலையா சொல்லுங்க. ஒருலையா சொல்லுங்க. நம்முடைய போதகர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஒல்லியா சொல்லுங்களேன். ஒல்லியா சொல்லுங்க. ஒல்லியா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த போதகர் தான் நமக்கு போதிக்கிறவர். இந்த இயேசு போதகர் நடுவில் இருந்தார். இந்த போதிக்கிற தேவனுடைய பாதத்தில் எந்த தேவப்பிள்ளை இருக்கிறதோ அந்த தேவப்பிள்ளையை போதகம் அடைவார்கள். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒல்லியா சொல்லுங்க. ஏசாயா 40:11 நீங்க வாசிக்கும் போது, ஏசாயா 40:11 மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து, தமது மடியிலே சுமந்து, தம்முடைய மடியிலே சுமந்து, கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். இல்லையா சொல்லுங்க. சுமக்கிறவர் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் நம்ம மெதுவாய் நடத்துகிறவர். இல்லையா சொல்லுங்க. எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவர். அந்த தேவன் போதிக்கிற போது அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தா அவர் நம்மை போதித்து நடத்துவார். இல்லையா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 48:17 நீங்க வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இல்லையா சொல்லுங்க. தேவையில்லாத காரியத்தை நடத்த மாட்டாங்க. உனக்கு வாழ்க்கைக்கு புரோஜனமானவைகளை சொல்லி போதிக்கிற ஆண்டவர். இல்லையா சொல்லுங்க. நீ காலையிலிருந்து வெட்டி கதை பேசிட்டு உட்கார்ந்துட்டு என்ன செய்வான்? காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறது இல்லை. இந்த காலத்தை நான் உழைக்க வேண்டிய நேரத்தில், சம்பாதிக்க வேண்டிய நேரத்தில், கர்த்தருக்காய் ஓட வேண்டிய நேரத்தில் நான் சோம்பேறியா படுத்திருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கொஞ்சம் சொல்லுங்க பாருங்களேன். இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த போதகர் இடத்துல பாதத்தில் உட்கார்ந்துட்டா உனக்கு புரோஜனமா இருக்கிறத போதிப்பாருப்பா. இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. அவர் தான் நமக்கு கொடுத்துட்டாரு, நாம தான் அதை தேடி பிடிக்கணும். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. புரோஜனமாக இருக்கிறதை போதித்து நடத்துவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் புரோஜனம் இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாழ்க்கை ஏதாவது புரோஜனம் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கணும். நம்முடைய சந்ததிகள் பிரயோஜனமாக இருக்கணும். நம்மை கொண்டு எல்லாரும் சமாதானமாக இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, ஏசாயா 58:11 சொல்லப்பட்டிருக்கிறது. பிடிச்சிருவோம், வாசிருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ஆமா, நித்தமும் நடத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்துட்டோம்னா நித்தமும் உன்னை நடத்துவார். இல்லையா சொல்லுங்க. வறட்சியான நேரம், வாழ்க்கையில வறட்சி, வேதனை, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டார், உன்னை நடத்துவார். நீ அவருடைய பாதத்தில் அமர்ந்தார். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. ஏசாயா 63:12 அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு, அவர்கள் நடுவிலே தேவனுடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடுவிலே பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டு, மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தினார். இல்லையா சொல்லுங்க. தம்முடைய மகிமையின் புயத்தினால் இந்த தேவ ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். உன்னையும் என்னை 2024 வருஷம் முழுவதும் நடத்தி இந்த 2025 வருஷம் ஜனவரி மாதத்தை முடித்து பிப்ரவரி மாதம் இந்த நாள் வரையில் கர்த்தர் நடத்தினார் தம்முடைய மகிமையின் புயத்தினால். ஒரு அல்லையா சொல்லுவ கையில வைத்து விட்டுருவாரா? தொடர்ந்து நடத்துவார். அந்த போதகருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். நல்லா கவனிங்க. நாங்கள் பிரசங்கம் பண்றது நான் பேப்பர்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எழுத முடிய நேரம் இல்லை. அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறேன். யோசித்து அவர் உடனே ஒரு வெளி தர்றாரு, உடனே போய் நோட் பண்றேன்.
புலம்பிக்கிட்டே இருப்பேன், நோட் பண்ணிட்டு இருப்பேன். ராத்திரி 1:30 மணி நான் இதை தேடி பிடிக்கிறதுக்கு ஒரு இல்லையா சொல்லுங்க. எவ்வளோ நேரம் தூக்கியிருப்பேன் பாருங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த போதகர் நம்ம வாஞ்சியை நிறைவேற்றுறவர். ஒரு இல்லையா சொல்லுங்க. நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர், நம்மை சொல்லி கொடுக்கிறவர், நம்மை நடத்துகிறவர். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஏசாயா 63:14 வாசித்து முடிப்போம். வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாகும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். மகிமையுள்ள கீர்த்தி உண்டாகும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். இல்லையா சொல்லுங்க. நம்ம என்ன செஞ்சாரு? நடத்தினார். எல்லா கண்களும் மூடுவோமா?